இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது சென்னை பூந்தமல்லியில் அமைந்துள்ள அருள்மிகு புஷ்பவல்லி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் ஆலயம். இது ஸ்ரீ ராமானுஜரின் குருவான திருக்கச்சி நம்பிகள் அவதரித்த ஸ்தலம் என்பதால் திருக்கச்சி நம்பிகள் ஆலயம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த ஆலயத்தின் மற்றொரு சிறப்பு, இங்கு நாம் வரதராஜ பெருமாள் மட்டுமல்லாது ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் மற்றும் திருப்பதி ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் என 3 வடிவில் பெருமாளை தரிசிக்கலாம். மூவரும் தனித்தனி சன்னதிகளில் இருந்து அருள்பாலிப்பதோடு அவர்களுக்கு தனித்தனி பிரம்மோற்சவங்களும் நடைபெறுவது சிறப்பு. மற்ற கோவில்களில் ஒரு கருட சேவை மட்டும் நடைபெறும் நிலையில் பூந்தமல்லியில் மட்டும்தான் 3 கருட சேவைகள் ஆண்டுதோறும் நடைபெறுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இந்த ஆலயத்தின் மகிமைகள் சிறப்புகள் குறித்து இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம், பாருங்கள். நீங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யவும். இதனால் நாங்கள் புதிய ஆலயங்கள் பதிவிடும் பொழுது அதற்கான தகவல் உங்களை வந்தடையும். 1009ஆம் ஆண்டு மாசி மாத மிருக சீரிச நட்சத்திரத்தில் பூந்தமல்லியில் பிறந்தார் நம்பிகள். இவருடைய இயற்பெயர் கஜேந்திர தாசர். செல்வம் மிகுந்த குடும்பத்தில் 4வதாக பிறந்தார் இவர். இவருக்கு கிடைத்த சொத்தில் நாட்டம் இல்லாமல் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்வதில் ஈடுபாடு கொண்டிருந்தார். ஒரு நாள் காஞ்சி வரதராஜர் அவர் கனவில் தோன்றி, நீ நந்தவனம் அமைத்து அதில் பூக்கும் பூவை கோர்த்து நாளும் எனக்கு மாலையாக அணிவிப்பாயாக என்று கூறி மறைந்தார். எனவே நம்பிகள் பூந்தமல்லியில் நந்தவனம் அமைத்து அதில் பூத்த மலர்களை தொடுத்து மாலைகளாக கட்டி தினமும் காஞ்சிபுரம் சென்று பூஜித்து வந்தார். இதனால் அவரது பக்தியில் மகிழ்ந்த வரதராஜ பெருமாள் அவருடன் தினமும் உரையாட ஆரம்பித்து விட்டார். நம்பிகளின் பக்தியை கண்ட ராமானுஜர் அவருடன் சிஷ்யராக சேர்ந்தார். ஒரு நாள் ராமானுஜர் நம்பிகளிடம் தனக்கு மோட்சம் கிட்டுமா என்று கேட்க, நம்பிகளோ ராமானுஜருக்கு மோட்சம் கிட்டும் என்று கூறினார். பின்னர் நம்பிகள் வரதராஜ பெருமாளிடம் தனக்கு மோட்சம் கிட்டுமா என்று கேட்க, பெருமாளோ ராமானுஜர் தூய மனதுடன் குருவிற்கு சேவை செய்கின்றார், அதனால் அவருக்கு மோட்சம் கிட்டும். அதுபோல நீயும் ஒரு குருவிற்கு தூய மனதுடன் தொண்டு செய்தால் உனக்கும் மோட்சம் கிட்டும் என்று கூறினார். உடனே திருக்கச்சி நம்பி அவர்கள் தனக்கு குரு வேண்டும் என்று எண்ணி திருச்சி ரங்கநாதர் கோயிலுக்கு சென்று அங்கிருந்த திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் மாடு மேய்ப்பவராக சேர்ந்து விட்டார். பின்னர் ஸ்ரீரங்கத்திற்கு சென்று ரங்கநாத பெருமாளுக்கும் விசிறி சேவைகள் செய்து வந்தார். பின்னர் ஒரு நாள் ரங்கநாதர் தான் காவிரி நதிக்கரையில் குளிர்ச்சியாக இருப்பதால் நீர் திருப்பதிக்கு சென்று வெங்கடேசனுக்கு விசிறி சேவை செய் என்று கூற நம்பிகள் திருப்பதி சென்றார். வெங்கடேசரோ தான் மலை மீது எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருப்பதால் காஞ்சிபுரம் சென்று வரதராஜ பெருமாளுக்கு சேவை செய்யும்படி பணித்தார். பின்னர் காஞ்சிபுரம் வந்த திருக்கச்சி நம்பிகள் வரதராஜருக்கு தன்னுடைய விசிறி சேவைகளை செய்து வந்தார். வயதான பின்பும் இதே போன்று அவர் காஞ்சிபுரம் செல்வார். அவரது தள்ளாத வயதை கருத்தில் கொண்ட வரதராஜ பெருமாள் பூந்தமல்லிக்கே வந்து திருக்கச்சி நம்பிகளுக்கு காட்சி தந்தார். அவர் காட்சி தந்த இடத்தில்தான் தற்போதைய ஆலயம் இருப்பதாக இந்த ஸ்தல வரலாறு கூறுகிறது. இந்த கோவிலின் மகாலட்சுமி தாயார் பூவிலிருந்து அவதரித்தவர் என்பதனால் இவரது பெயர் புஷ்பவல்லி என்று ஆனது. மேலும் இந்த ஊரின் பெயர் பூவிருந்த வள்ளி என்று பெயர் பெற்றது. இந்த புஷ்பவல்லி தாயாருக்கு வைகாசி பிரம்மோற்சவத்தின் போது புஷ்ப யாகம் நடக்கின்றது. இது சூரிய ஸ்தலம் என்பதால் ஜோதிட ரீதியாக சூரிய திசை நடப்பவர்கள், தந்தையுடன் கருத்து வேறுபாடு உள்ளவர்கள், உடல் நலம் பாதிக்கப்பட்டோர் இந்த தல பெருமாளை வழிபட்டால் நலம் கிடைக்கும். புகழ், நோய்களிலிருந்து விடுதலை, செல்வம், தைரியம், கிரக அம்சங்களின் பாதகமான விளைவுகளிலிருந்து நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு ஆசீர்வாதங்களை வேண்டி பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருகின்றார்கள். தங்கள் வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் இந்த தல வரதராஜ பெருமாளுக்கு செவ்வருளி மாலை அணிவித்து திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாத்தி நேர்த்திக்கடன் செலுத்துகின்றார்கள். சூரியன் மற்றும் செவ்வாய் இருவரும் இந்த கோவிலில் வரதராஜ பெருமாளை வழிபட்டதாக நம்பப்படுகிறது. ராமானுஜரின் அவதார ஸ்தலம் ஸ்ரீபெரும்புதூர். அங்கு அவருக்கு திருநட்சத்திர விழா நடக்கும் பொழுது இந்த பூந்தமல்லி வரதராஜர் ஆலயத்திலிருந்து மாலை பரிவட்டம் பட்டு கொண்டு செல்லப்படும். அதே போல இங்கு திருக்கச்சி நம்பிக்கு திருநட்சத்திர விழா நடைபெறுகையில் அங்கிருந்து மாலை பரிவட்டம் பட்டு இந்த ஆலயத்திற்கு கொண்டு வரப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.
திருக்கச்சி நம்பிகள் பிறந்த நட்சத்திரமான மாசி மிருகசீரிஷ நட்சத்திரத்தையொட்டி 10 நாட்கள் திருவிழா இங்கு கொண்டாடப்படுகிறது. இந்த கோயில் கிபி 10ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர் பராந்தக சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த காலத்தைச் சேர்ந்த கல்வெட்டுக்கள் இந்த இடத்தை புலியூர் கோட்டம், பூந்தமல்லி மற்றும் நெடுஞ்செழிய விண்ணகரம் என்று குறிப்பிடுகின்றன. இந்த கோவிலின் ஊஞ்சல் மண்டபம் அச்சுதப்ப நாயக்கரால் நிர்மாணிக்கப்பட்டது. இவ்வாலயத்தின் ஸ்தல தீர்த்தம் கருட புஷ்கரணி. இந்த ஆலயம் புஷ்பப்போரு சேத்திரம் மற்றும் பூவிருந்த சேத்திரம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இங்குள்ள வரதராஜ பெருமாள் பிரணவ கோடி விமானத்தின் கீழ் பின் தலையில் சூரியனுடன் காணப்படுவது சிறப்பு. எனவே இது சூரிய ஸ்தலமாக கருதப்படுகிறது. திருக்கச்சி நம்பி அவதார உற்சவம், ரங்கநாதர் உற்சவம், சீனிவாசர் உற்சவம், கருட சேவை, பிரம்மோற்சவம் என பல்வேறு விழாக்கள் இங்கு சிறப்பாக நடைபெறுகின்றது. இந்த ஆலயம் பூந்தமல்லி போரூர் சாலையில் பூந்தமல்லி பேருந்து நிலையத்திலிருந்து 5 நிமிட நடைபயண தூரத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் லொகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 6:30 முதல் நண்பகல் 11:45 வரை, மாலை 4:30 முதல் இரவு 9 மணி வரை. நீங்களும் உங்கள் குடும்பத்துடன் இந்த ஆலயத்திற்கு சென்று பெருமாள் மற்றும் தாயார் அருள் பெற்று வாருங்கள் மற்றும் திருக்கச்சி நம்பிகளின் ஆசி பெற்று வாருங்கள். ஓம் நமோ நாராயணாய.